மருந்து. உடல்நிலை சரியில்லாமல் போனால் நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது மருத்துவமனையா, மருந்து கடையா? சாதாரணமான தலைவலிதானே, காய்ச்சல் தானே என்று மருத்துவரிடம் செல்லாமல் அருகில் இருக்கும் மருந்து கடைகளில் மருந்து வாங்கும் மக்களின் இயல்பே உடலுக்கு ஊறு விளைவிக்கும் முதல் பிரச்சனை. தலைவலிக்கும் காய்ச்சலுக்கும் நாம் மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் வாங்கி உட்கொள்ளும் மருந்துகள் உடலில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? ₹1, ₹2 நீங்கள் வாங்கும் மருந்துகளுக்கு பின்னால் இருக்கும் வணிகம் என்ன? இதுபோன்ற பல கேள்விகளோடு களத்தில் இறங்கியது புலன் விசாரணை குழு. மருத்துவரின் புரியாத எழுத்து, வாயில் நுழையாத மருந்துகளின் பெயர். சளி, காய்ச்சல் போன்ற சாதாரண நோய்களுக்கு மருத்துவர்களிடம் சென்று சில நூறுகளை செலவு செய்ய வேண்டுமா போன்ற சாமானியனின் எண்ணங்கள்தான் மருந்துகள் மீதான அறியாமையை அதிகப்படுத்துகிறது. ஆனால் மருந்துகள் குறித்த அறியாமை எவ்வளவு ஆபத்தானது! என்ன மாத்திரை? சுஜிரான் மாத்திரை. வெவ்வேறு காரணங்களை கூறி 25க்கும் மேற்பட்ட மருந்து கடைகளுக்குள் ஏறி இறங்கினோம். அனுமதிக்கப்பட்ட சில மருந்துகள் மட்டுமே மருந்து சீட்டு இல்லாமல் கொடுக்கப்படுகிறது என்றும், மருந்து சீட்டு இல்லாமல் மருந்து மாத்திரைகள் கொடுப்பதே இல்லை என்றும் மருந்து வணிகர் சங்கங்களைச் சேர்ந்த சிலர் கூறியதை அடுத்து முதலில் நாம் அது குறித்த ஆய்வை மேற்கொண்டோம். தண்ணி ஊற்றி கூட முடிக்கணவா? காஃபிக்கு அடியில் வச்சுக்காங்கண்ணா, முட்டாய் மாதிரி. ஆய்வை மேற்கொண்ட அனைத்து மருந்து கடைகளிலும் நாம் கேட்டது தலை சுற்றலுக்கான மருந்துகள்தான். ஆனால் விதவிதமாக 5க்கும் மேற்பட்ட மாத்திரைகள் நமக்கு கிடைத்தன. இது நமக்கு வியப்பை ஏற்படுத்தியதால் இது குறித்த கேள்வியை அரசு மருத்துவர் ஒருவரிடமே முன்வைத்தோம். தலை சுத்து எதுக்குன்னே தெரியாத பொழுது மருந்து போடக்கூடாது. உங்களுக்கு தெரியாம இல்ல உங்களுக்கே தலைவலி, தலை சுத்து எதுக்கு வருதுன்னு தெரியாத பொழுது உங்களுக்கு என்ன நோயா இருக்கு? தலை சுத்து வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது இல்லையா? அது எதனால தலை சுத்து வரும்பொழுது நீங்க என்ன மருந்தை வாங்கி சாப்பிட முடியும் சொல்லுங்க? குளுக்கோஸ் வேணா கலக்கி குடிக்கலாம். டாக்டர்கிட்ட போக முடியாமல் டாக்டர்கிட்ட போனால் இவ்வளவு செலவாயிடுதுன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடும்போது தான் அவங்க அந்த ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இது முற்றிலும் கண்டிக்கப்படுறது. மருந்து கடை என ஒன்று இருந்தால் பார்மசிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அங்கு கட்டாயம் இருக்க வேண்டுமா? பார்மசிஸ்ட் இருந்தால்தான் அந்த மருந்தகத்திற்கான அரசு அங்கீகாரம் கிடைக்குமா?
ஆனால் ஒரு சில மருந்து கடைகளில் பார்மசிஸ்ட் என்பது என்ன என்பது கூட தெரியாத நிலையே உள்ளது. ஒரு மருந்து கடை ஒரு ஃபார்மசிஸ்ட் இல்லாமல் அந்த கடைக்கு லைசன்ஸே கிடையாதுங்க. ஃபார்மசிஸ்ட் இல்லைன்னா அந்த மருந்து கடை நடத்தவே முடியாதுங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது ஃபார்மசிஸ்ட் இல்லைங்கிறது ஜென்ரலாக சொல்கிறீங்க ஒழிய, அந்த கடையில் ஒரு ஃபார்மசிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார். இப்போ பில்லு போடுறது கட்டி கொடுக்கறது அந்த மாதிரி மற்றவங்க இருந்தால் கூட நீங்கள் எந்த மருந்து கடை போனாலும் யூ ஹாவ் 100% ரைட் ஆஸ்கிங் யாருங்க இங்கே ஃபார்மசிஸ்ட்னு கேட்டு அவங்கள்ட்ட மருந்து பற்றி விஷயங்களை நீங்கள் கேட்குறது அதுக்கு கட்டாயம் ஆஸ் பர் ரூல் அவங்க இருப்பாங்கங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் அவங்க நாட்டில் தடை செய்யப்பட்ட மருந்துகளோட வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போ நமது நாட்டு மக்களை ஒரு பரிசோதனை முயல்களை அவங்க மாற்றுறாங்க. இது எந்த விதத்திலும் ஏற்படுறதே கிடையாது. அதெல்லாம் அமெரிக்காவில் அந்த நாட்டு மக்களுக்கு கேடு பயக்குது, இல்லை புற்றுநோய் உருவாக்குது, இல்லை மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்குது தடை செய்யப்பட்ட மருந்தாக இருந்தால் அது உலக மக்களுக்கு வழங்கக்கூடாதான். அப்போ தன்னுடைய நாட்டில் மட்டும் பயன்படுத்த மாட்டோம், வேறு நாட்டு இழிச்சவாயினா இருந்தால் அவனை தலையில் கட்டுவோம்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? அது அப்போ இங்கே அதிகமாக விற்கப்படுகிறது, இல்லை மக்கள் வாங்குறாங்க அப்படின்னு காரணத்தை காண்பித்து கொண்டு நம்முடைய மருந்து நிறுவனங்கள் அதை இறக்குமதி செய்து அதை விற்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட மருந்துகள் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்டால் அதை பற்றி அரசு கண்காணிக்கணும், அந்த மருந்துகளை பற்றி ஆய்வு நடத்தி உடனடியாக நம்ம நாட்டிலையும் தடை விதிக்கணும். ஏன்னா பல நேரங்கள் அப்படிலாம் விற்கப்படுகிறது. இப்போ அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட நிமுஸ்லைடுன்னு சொல்லக்கூடிய வலி நிவாரணி மருந்து இந்தியாவில் தாராளமாக கிடைக்கிறது. அது உச்சநீதிமன்றம் கூட ஏற்கனவே ஒரு வழக்கில் அதை தடை செஞ்சுருக்காங்க. அதை மீறி கூட இன்றைக்கி நிமுஸ்லைடு மிக சாதாரணமாக குழந்தைகள் விற்கப்படுகிறது. பல காம்பினேஷனில் அது அந்த மருந்தில் விற்பனை செய்யப்படுகிறது. மருத்துவர் ரவீந்திரநாத் உதாரணமாக கூறிய நிமுசுலைட் என்ற மருந்தை விற்பனை செய்வது தண்டனைக்குரிய குற்றம் என்று மருத்துவர் சோமசேகர் உச்சக்கட்ட எச்சரிக்கை கொடுக்கிறார். இதுதான் அந்த 1940 சொன்ன ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட். நான் சொன்னேன் செக்ஷன் 26A. இது ஒரு காம்பினேஷன் ஆஃப் மெடிசன். இது கடுமையாக கண்டிப்பாக தடை செய்யப்படணும். இப்படி விற்கவே கூடாது. இது ரெகுலேட்டரி இதில் கிடையவே கிடையாது. இது கண்டிப்பாக சேலே பண்ணக்கூடாது இந்த மாதிரி. அதுக்கு தான் ஏற்கனவே இது ஒரு காம்பினேஷன் மெடிசனு. நிமுஸ்லைடினுடைய பக்க விளைவு தெரியும். பேராசிட்டமாலோடு இது சேரும்பொழுது எவ்வளோ ஒரு சைடு எஃபெக்ட்டுக்கு ஆளாகும்னு உங்களுக்கு தெரியும். தெரியாமல் பேராசிட்டமால் மட்டும் சாப்பிட்ணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஓவர் என்தூசியாஸ்டிக்காக ஒரு டாக்டர் இந்த 2 மெடிசன் கொடுத்தா உடனே ஜுரம் நல்லாவே சீக்கிரம் குறைஞ்சிரும் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அந்த சமயத்தில் ஒரு வேளை நல்லா இருக்கும். அந்த பேரண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த நோயாளி குணமாயான உடனே போன தடவை இந்த மருந்து கொடுத்தாரு நல்லா ஆயிடுச்சு, உடனே ஜுரம் குறைஞ்சிச்சு, சில்லுன்னு ஆயிடுச்சு, 2 நாளில் குழந்தை நல்லா ஆயிடுச்சு. அதே மருந்தை போய் வாங்கி சாப்பிடும்போது அந்த ஜுரம் சாதாரண ஜுரம் அல்லாத ஒரு டெங்கு காய்ச்சலாக இருக்கும்போது உயிரிழப்பு ஏற்படுமா ஏற்படாதா? இதுக்கு தான் இந்த மாதிரி காம்பினேஷன் மெடிசன் தேவையற்றது. மருத்துவர்களோடு நின்று விடாமல் தமிழ்நாடு மருந்து உற்பத்தியாளர் சங்கத்தைச் சேர்ந்த சேதுராமனிடமும் இது குறித்து விளக்கம் கேட்டோம். இப்போ நிமுஸ்லைட் பாராசிட்டமால் அப்படின்றதுலாம் இப்போ எங்கேயுமே கிடைக்கிறது இல்லையா? பேண்ட் அது ஆல்ரெடி பேண்ட். நிமுஸ்லைட் வித் எனிதிங், நிமுஸ்லைட் பேரா நிமுஸ்லைட்லாம் இருந்தது, அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. இந்த மருந்தை விற்க தடைதான் என்று முதலில் கூறிய அவர், மிக எளிதாக மருந்து கடைகளில் இது கிடைக்கிறதே என்று நாம் வாங்கிய நிமுசுலைட் மருந்தை காண்பித்த பின்னர் விற்பனை செய்யலாம், ஆனால் 12 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு இதை கொடுக்கக்கூடாது என்று ஒருவித பதட்டத்துடனேயே கூறினார். இல்லை, அது 344 வந்தது. இப்போ இந்த நிமுல்சிலைட் பேராஸ்மால் 344 இருக்கு பேன்ல. அது இப்போதான் ஹைகோர்ட் இது முடிச்சிட்டாங்களே, டெல்லி ஹைகோர்ட், அதனால இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. அது இல்லைங்க, ஒரு ட்ரிப்பு அது மாதிரி பண்ணாங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த 344 தான் இந்த பேராஸ்மால் பேன் மார்ச்சில், போன மார்ச்சில். அதுக்கப்புறம் இப்போ பேன் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நவ் இட் இஸ் சோல்டு. அவ்வளோதான். வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிமுசுலைட் என்ற இந்த மருந்து குறித்து மருந்து கடைகளில் உள்ளவர்களுக்கு ஏதும் தெரிந்திருக்கிறதா என்ற ஆய்வையும் புலன் விசாரணை குழு மேற்கொண்டது.
எதுக்கு போடுறது? வலி 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 ஜுரம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா? 12 வயசுக்குள்ள எதுவுமே கொடுப்பாரு. அப்படியா? நான் கேட்டுக்கிறேன். ஹார்ட் ப்ராப்ளம் வருங்க, இதெல்லாம் ஹெவி ஸ்ட்ராங் மெடிசனுங்க. யார் சொன்னது இந்த மாதிரி எழுதி கொடுத்தது? ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் பேண்ட் அந்த காம்பினேஷன். இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவில் எல்லாம் இருப்பாங்க. ஒரு சில மருந்து கடைகளில் மட்டுமே இதன் விவரங்கள் தெரிந்த நிலையில் தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளை புலன் விசாரணை குழு சந்தித்தது. அப்போது நமக்கு கிடைத்த தகவல் என்ன? கடந்த வருடம் 344 மருந்துகள் தடை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு பின்னர் அந்த தடை நீக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? மருந்துகளின் விலை நிர்ணயித்ததில் உள்ள மர்ம வணிகம் என்ன? ஆண்டு குறிப்பிட்ட சில மருந்துகள் மனிதனின் உடலுக்கு உகந்ததல்ல என்று கூறி மத்திய அரசு 344 மருந்துகளுக்கு தடை விதித்தது. ஆனால் அதே வருடம் டிசம்பர் மாதம் டெல்லி நீதிமன்றம் அந்த தடையை நீக்கியது. இதனால் மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தை அணுகியுள்ள நிலையில் தடை விதிக்கப்பட்ட மருந்துகள் அனைத்தும் தற்போது புழக்கத்தில்தான் உள்ளன. இதற்கு காரணம் மத்திய அரசு கூறிய குற்றச்சாட்டு சரியான ஆய்விற்கு உட்படுத்தப்படாத குற்றச்சாட்டு என்பதால் தான் என்றும் உயர் நீதிமன்றமே அதை சுட்டிக்காட்டியுள்ளது என்றும் தமிழ்நாடு உற்பத்தியாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். டிடிஏபின்னு ஒன்று இருக்குது, ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு. எது இருந்தாலும் அங்கே தான் போகணும். அங்கே போய் அவங்க அந்த கமிட்டிலாம் போட்டு அவங்க கொடுக்குறது தான் அவங்க கவர்மெண்ட் பண்ணணும். ஆனால் இவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, டிடிஏபிக்கு எடுத்துகிட்டு போகாமல் இவங்களே ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி தான் ரிப்போர்ட் கொடுத்து அதை பேஸ் பண்ணி அது என்ன ப்ராப்ளம்னா, இது வந்து இந்த பேன் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷமாக விற்கிறதுலாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் 500லாம் நீங்கள் வருஷக்கணக்கில் விற்கிது. அதே மாதிரி காஃப் சிரப்புலாம் வருஷக்கணக்கில் விற்கிது. அதாவது 50 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு காஃப் சிரப்பு அது இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. கேட்டால் சேஃப் இல்லைன்றாங்க. அப்போ இத்தனை நாள் என்ன ஆச்சு? நடவடிக்கை எடுத்தது வந்து சயின்டிஃபிக்காக எடுக்கலைங்க. சயின்டிஃபிக்காக எடுக்கவே இல்லை. அதுக்கு வந்து சயின்டிஃபிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கவே இல்லை. அவங்க இது வந்து சரியில்லை, நாங்கள் பேன் பண்ணுறோம். உலக சுகாதார மையத்தின் கூற்றுப்படி 450 மருந்து கலவைகளே பெரும்பான்மையான நோய்களை தீர்க்க போதுமானதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் தகவல் என்னவென்றால், இந்தியாவில் நோய்களை தீர்க்க 84,000 மருந்து கலவைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கம்பைன்ட் என்று சொல்லக்கூடிய 2 மருந்துகளை இணைத்து ஒரே மருந்தாக விற்பனை செய்யக்கூடிய பெரும்பாலான மருந்துகளே கடந்த ஆண்டு தடை செய்யப்பட்ட நிலையில் தடை நீக்கப்பட்டதால் தற்போது மக்களின் பயன்பாட்டில் மீண்டும் உள்ளன. ஆனால் 2 மருந்தை ஒரே மருந்தாக இணைத்துக் கொடுப்பது ஆபத்தானது என்பதால் அதை தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். பார்த்தீங்கன்னா இருமல் மருந்தாக இருக்கும். அந்த இருமல் மருந்தில் வந்து மூக்கடைப்பை வந்து சரி செய்வதற்கான மருந்தையும் சேர்த்து அவங்க வந்து விற்பாங்க. அப்போ அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் என்னன்னு மக்களுக்கு தெரியாது. அப்போ வந்து அதில் எஃபிட்டின், சூடோ எஃபிட்டின் போன்ற மருந்தெல்லாம் கலக்கிறப்ப அது என்ன ஆகும்னாக்க அது வந்து பிபி வந்து அதிகப்படுத்திடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடின் என்ற மருந்தை வந்து அந்த இருமல் மருந்தில் கலக்கிறாங்க. இந்த கொடின் என்ற மருந்தை வந்து தொடர்ந்து சாப்பிட்டா அது வந்து அடிக்ஷன் உருவாக்கும். அதே போல் கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த கொடின் உள்ள இருமல் மருந்தில் சாப்பிட்டானாக்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த அடிக்ஷன் டெண்டன்சி வந்துடும். அதுவும் பாதிப்புள்ளாகும். பிறக்கிறப்ப சுவாச கோளாறு போன்ற காரணங்களால் அந்த குழந்தை வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கூட இருக்குது. அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க மிக மோசமான பாதிப்புகளை விளைவிக்கக்கூடிய பல மருந்துகளை வந்து கூட்டு மருந்தில் வைக்கிறாங்க. அது காரணம் வந்து அந்த விலை கட்டுப்பாட்டிலேருந்து அதுலேருந்து தப்பிப்பதற்கான முயற்சியாக தான் பண்ணுறாங்க. ஆனால் மக்களுக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கு மருந்து கொடுப்பதை எளிதாக்கவே இவ்வாறு செய்யப்படுவதாக மருந்து உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். ஒரு குழந்தைக்கு ஒரு ஜரம், காஃபு அண்டு கோல்டு வரும். ஜரம் வந்து கோல்டு வந்ததுன்னா ஜரமும் வரும், காஃபும் வரும் குழந்தைக்கு. நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த எஃப்டிசின்றதில் வந்து ஜரத்துக்கு, காஃபுக்கு,
கோல்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றா கொடுக்குறோம், ஒரே சஸ்பென்ஷன். அது ஒரு 5 ml கொடுத்தா இந்த 3 நோயும் தீரும். ஆனால் அதெல்லாம் கூட பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்றாங்க. என்ன பேராஸ்மாலுங்க, வருஷக்கணக்கில் இருக்கிறதுலே சேஃபஸ்ட் பேராஸ்மால், குழந்தைங்களுக்கு ஆகட்டும் இதுக்காகட்டும் எல்லாத்துக்கும் அதுதான் நாங்கள் போடுறோம். அதே மாதிரி ஃபினைலெப்ரின்றது தனித்தனியாக இருக்கிறத நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். தனியாக விற்கிது, பேராஸ்மால் தனியாக விற்கிது, ஃபினைலெப்ரின் தனியாக இருக்குது, அண்டு இன்னொரு கோல்டுக்கு வந்து டெக்ஸ்டோமித்தால்ஃபன் அதுவும் தனியாக இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா குழந்தைங்களுக்கு தர்றதுக்கு சொல்கிறோம். மருந்துகளுக்கான தடை, தடைக்கான நீக்கம் என மருந்துகள் குறித்த சர்ச்சை நீண்ட நிலையில் தற்போது எந்தவித தடையுமில்லாமல் விற்பனை செய்யப்படும் மருந்துகளால் மக்களுக்கு ஏதும் பாதிப்பு உள்ளதா? மருந்தகங்கள் கண்காணிக்கப்படுகிறதா? இந்த கேள்விகளோடு புலன் விசாரணை குழு தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளை சந்தித்தது. ஒரு காமன் பப்ளிக் எப்படி தெரியும் இந்த மருந்து சைடு எஃபெக்ட் இருக்கா இல்லையா? பேராசிட்டமால் அலர்ஜி வர கேஸ் எல்லாம் இருக்கு. எல்லாம் சொல்லுவாங்க ஒரு காலத்துல பேராசிட்டமால் இது சேஃபஸ்ட் ட்ரக். இப்ப பாத்தீங்கன்னா பேராசிட்டமால் அவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்கு. எல்லா ட்ரக்லயும் சைடு எஃபெக்ட் இருக்கு. அதனாலதான் வந்து டாக்டர் ரெக்கமெண்டேஷன் இல்லாம வந்து சாப்பிடவே கூடாது. இதைத் தொடர்ந்து மருந்துகளின் விலை குறித்த ஆய்வை மேற்கொண்டது புலன் விசாரணை குழு. அப்போது தனியார் மருத்துவமனை ஒன்றில் மருத்துவராக உள்ள ஒரு நபரை நாம் சந்தித்தோம். அவர் கொடுத்த தகவல் மருத்துவத்துறையின் மர்மத்தை உடைப்பதாகவே இருந்தது. சில மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவில் உபயோகப்படுத்தப்படும் மெரோபெனம் வான்கோமைசின் கலவை பயன்படுத்த 20,000 ரூபாய்க்கு மேல் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் 2,000 ரூபாய்க்கும் அதே கலவையிலான மருந்து கிடைக்கும் என்று பிரபல மருத்துவமனையில் மருத்துவராக உள்ள ஒருவர் கூறுகிறார். புற்றுநோய்க்கான மருந்துகளில் கொள்ளை லாபம் பார்க்கிறார்கள் என்று கூறி சில மருந்துகளின் விலை குறித்தும் அவர் நமக்கு தெளிவுபடுத்தினார். பிரபலமான சில மருத்துவமனைகள் புற்றுநோய் பாதித்த நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்யும் ட்ராஸ்ட்சுமேப் என்ற மருந்து 440 மில்லிகிராம் 57,000 ரூபாய். அஃபாட்டினிப் எனப்படும் மருந்தை உபயோகப்படுத்தினால் மாதத்திற்கு குறைந்தபட்சமாகும் செலவு 70,000 ரூபாய். சுனிட்டினிப், சோராஃபனிப் போன்ற மருந்துகள் உபயோகப்படுத்தினால் மாதத்திற்கு குறைந்தபட்சமாகும் செலவு 40,000 ரூபாய். பெமிட்ரக்சட் என்ற மருந்து 500 மில்லிகிராம் 25,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய். பிவாகிசுமப் என்ற மருந்து 8 மில்லிகிராம் 70,000 ரூபாய் என்று மருந்தின் விலையை அடுக்கிய அவர், இந்த மருந்துகள் மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடியதுதான் என்று மிகச் சாதாரணமாக கூறுகிறார். புற்றுநோய்களுக்காக தயாரிக்கப்படும் மருந்துகளின் விலை நிறுவனத்துக்கு நிறுவனம் வேறுபடும். குறைந்தபட்சம் இந்த வித்தியாசம் 150 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி மாதந்தோறும் 50 முதல் 70 மாத்திரைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. சில தினங்களுக்கு முன்பு நடிகர் சத்யராஜின் மகளும் ஊட்டச்சத்து நிபுணருமான திவ்யா பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அந்த கடிதம் சாதாரணமான ஒரு கடிதம் என்று நீங்கள் நினைத்தால் அது மருத்துவத்துறை மீதான உங்கள் பார்வையில் உள்ள குறைபாடு என்றே பொருள். சில ஆண்டுகளுக்கு முன்பு 10 கோடி ரூபாயாக இருந்த மருத்துவத்துறையின் லாபம் தற்போது 40,000 கோடிக்கும் மேல் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மருத்துவத்துறை குறித்து பல்வேறு புதிய தகவல்கள் தினமும் வெளிவந்த நிலையில் சாமானியனோடு தொடர்புடைய மருந்தகங்கள் மற்றும் மருந்து மாத்திரைகள் கண்காணிக்கப்படுகிறதா, தமிழக மருந்து கட்டுப்பாட்டுத் துறையின் செயல்பாடு என்ன போன்ற கேள்வியை தமிழக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணனிடம் முன்வைத்தோம். மெடிக்கல் ஷாப்ஸ் ஜென்ரலாக கண்காணிக்கப்படுதுங்க, அவங்க லைசன்ஸ்ட் மெடிக்கல் ஷாப்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக கம்ப்ளைண்ட் வரும்போது கூட நாங்கள் அங்கே போய் பார்க்குறோம். குறிப்பாக இப்போல்லாம் நமக்கு இந்த காய்ச்சல் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அந்த அசோசியேஷன்ஸ் கூட இருந்து கூட மீட்டிங்ஸ் போடுறோம். இந்த மாதிரி அவங்களுக்கு விழிப்புணர்வு போடுறோம். குறிப்பாக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுங்க, நாங்கள் வந்து ஜென்ரலாக பார்க்குறது இப்போ டிபி ட்ரக் இருக்குது, அது போட்டால் அதற்கான ரெக்கார்டு வைக்கணும், அதை வந்து அரசுகிட்ட சொல்லணும். இந்த மாதிரி டிபி வந்து இந்த மாதிரி ஒரு தனியார் மூலமாக பரிந்துரைக்கப்பட்ட தனியார் மருத்துவராக இருந்தால் கூட
கூட நோட்டிஃபைபிள் டிசீஸ் இதை இன்ஃபார்ம் பண்ணோம். இதெல்லாம் நாங்கள் கிராஸ் செக் பண்ணுறோம், மீட்டிங் போடுறோம். அந்த மாதிரி பண்ணலைன்னா நடவடிக்கை எடுக்கிறோம். ஸ்பெசிஃபிக் மெடிசின்ஸ் பற்றி நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. ஏனென்றால் அதற்குன்னு இந்த தனி அமைப்பு ட்ரக் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா இருக்காங்க, ட்ரக் கண்ட்ரோலர் இருக்காங்க. நம்மளாம் இந்த மருந்து நல்லது, இந்த மருந்து நல்லது. அதே மாதிரி டயபெட்டிஸ்க்கு பயோக்ளைட்டோசோன்னு ஒரு இஷ்யூ வந்தது. இது எல்லாமே நம்ம மருத்துவர் இப்போ சுகாதாரத்துறை செயலர் கூட நீங்கள் நம்பக்கூடாது. நம்ம வந்து மருத்துவர் தான் இதற்குன்னு ஒரு உரிய அதிகாரி. அந்தந்த மருத்துவர்களுக்கு என்ன மருந்து கரெக்டுன்னு தெரியும். அந்த மருந்து எப்படி கொடுக்கணுங்கிறதும் அவங்களோட பரிந்துரை அடிப்படையில் தான் நம்ம போகணுங்கிற வேண்டுகோள் தான் மீண்டும் மீண்டும் விடுக்கிறோம். மருந்து என்பது மனிதனின் தேவைகளுள் மிக முக்கியமாக ஒன்றாக மாறிவிட்டது. ஆனால் பாட்டி வடிவில், தாத்தா வடிவில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மருத்துவர் இருந்தனர் என்பதை மறுக்க இயலாது. அவர்கள் மருந்தாக தந்த உணவை நாம் புறக்கணித்து மாடன் என்ற பெயரில் அனைத்திலும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளோம் என்பதே நிதர்சனம். இந்த மாற்றத்தின் வெளிப்பாடுதான் உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் குறித்து ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சூழலையும் ஏற்படுத்தி உள்ளது.